வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 10ஆம் வகுப்பு சமூகவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கீழே கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டிசம்பர் 2023 தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ஆஃப் இயர்லிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தோசீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரவாதம் குறித்து நீங்கள் அறிவதென்ன? முத்து துறைமுக நிகழ்வை வரி, ராமலிங்க சுவாமிகள் சீர்திருத்தங்கள் குறித்து சிறுகுறிப்பு வரைக, வாரிசிறப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடு, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள செய்தித்தாள்கள் பெயர்களை குறிப்பிட, இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக, நிலக்கரியின் வகைகள் அதன் கரிம அளவுடன் ஒப்பிடு, தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளாக குறிப்பிடுக, தமிழ்நாட்டில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை பட்டியலிடுக, இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள் யாவை, அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர், உலகமயமாக்கல் என்றால் என்ன, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் யாவை, தொழில் முனைவோர் என்பவர் யாவர். அடுத்து பார்த்தீங்கன்னா 10x5 50. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் முக்கிய விளைவுகளை ஆய்வு செய்ய, கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீர தீர போர்கள் பற்றி கட்டுரை வரைக. வேறுபடுத்தப்படுத்த வரைக்கும் இதில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. என்ன வேறுபடுத்த கேட்டிருக்காங்கன்னா, மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி, உணவு பயிர் மற்றும் வணிக பயிர்கள், காரணம் கூறு, வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள், தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக, தமிழ்நாட்டின் பீடபூமி நிலத்தோற்றத்தின் தன்மையினை விரி, அடிப்படை உரிமைகளுக்கு அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை குறிப்பிட, இந்திய பிரதமரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை, பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்கள் எழுதுக, இந்தியாவின் ஜிபிடியில் உள்ள பல்வேறு துறைகளின் பங்கினை வரி, சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக. கீழ்கண்டவற்றில் காலக்கொடு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேப் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து 8 மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் காந்தியடிகளின் சட்டமறுப்பு இயக்கத்தை பற்றி விவரிக்கவும், முதல் உலகப் போருக்கு முக்கிய காரணங்களை விவாதிக்கவும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு சமூகவியலுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ முடித்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.